ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி வடை வந்தாங்க. ஜவ்வரிசி வடம் போடுறதுக்கு வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் தான் போடணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஃபேன் காற்றுல நிழலில் வீட்டுக்குள்ளேயே கேரி பையில் விரிச்சு விட்டோம்னா சூப்பராக காஞ்சிடுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜவ்வரிசி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து ஒரே வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மூடி வச்சுருங்களேன். அது இன்னும் கெட்டு போகாது. அதனால் நல்லா மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரத்துக்கு கப கப கப்பன்னு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கூலாக புசு புசுன்னு உப்பிக்கிட்டு அப்படி இருப்பாங்க ஜம்முன்னு. இப்போ இவங்களை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக செஞ்சுருக்கனால நான் ஒரே ரவுண்டில் அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து நிறையா செஞ்சிங்கன்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப கெட்டியாக தளத்தலன்னு இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. நல்லா மைய அரைச்சிருங்களேன். அவங்க அரைஞ்சிருவாங்க. இருந்தாலும் 1 2 இந்த ரவை பதத்துக்கு இருக்கும். அது இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் ஜவ்வரிசி. அதனால் இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இப்போ 4 டம்ளர் தண்ணி, மொத்தம் வந்து 6 டம்ளர் வேணும். ஒரு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ மொத்தம் 6 டம்ளர் தண்ணி வந்து கணக்கு பண்ணிக்கங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பை போட்டு இந்த ஜவ்வரிசியை கொட்டி அரைச்ச ஜவ்வரிசியை கொட்டி கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டீங்க. பச்சை மிளகாய் வேணால் அரைச்சி ஊற்றிக்கங்க, ஜீரகத்தை அரைச்சி ஊற்றிக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இன்றைக்கி என்ன போட்டேன் அப்படிங்கிற பச்சை மிளகாயும் ஜீரகத்துக்கு பெருங்காயத்தூள் 3 மிக்ஸி ஜாரில் சேர்த்து ட்ரையாக 2 திருவிட்டு சேர்த்துக்கிட்டேங்க. அது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக பச்சை மிளகாயும் ஜீரகம் பெருங்காயம் தூள் போட்டாச்சு. நீங்கள் பச்சை மிளகாய் வந்து அரைக்காமல் மிளகாத்தூள் போட்டுட்டு ஜீரகம் கூட போட்டுக்கலாம். அது கலர்ஃபுல்லாக சிகப்பாக இருக்கும். இது ஒரு லைட்டு க்ரீனாக வரும், அவ்வளோதாங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கையை விடாமல். தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது ஊற்றினதுக்கப்புறம் கெட்டியாயிரும். நல்லா பக்குவமாக கிண்டிட்டு நீங்கள் கரண்டியில் தொட்டு இப்படி கரண்டியை தடவி பார்த்திங்கன்னா அதில் ஒரு கோடு விழுந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மாவு ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதை லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தீங்கனாலும் தெரியும். நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தாங்க, உப்பு கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க, வத்தை வந்து கரிக்கும். தேவையான அளவு பார்த்து சேர்த்துங்க. கொஞ்சமாக நார்மலாக 3/4 பதத்துக்கு ஆறுற வரைக்கும் பார்த்துங்க. ஆறுறதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல அந்த சீட்டு கேரி பை சீட் இருக்குல்ல, அந்த சீட்டை விரிச்சிட்டாங்க. இப்போ வடவத்துக்குனே சீட் இருக்குது, அதில் விரிச்சுக்கோங்க. துணியில் போடுறதோட நீங்கள் இது மாதிரிலாம் போட்டு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க. ஃபேன் காற்றுல விட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரே நாளாக நைட்டுக்குள்ளே அப்படி சுருண்டு வந்துருங்க. நீங்கள் வந்து ரவுண்டாக உங்களுக்கு எந்த ரவுண்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கங்க. ஏன்னா அது வந்து வெந்தோன்னே சுருண்டு அப்படியே தட்டையாக ஃப்ளாட்டாக தான் வரும். அதனால் கொஞ்சம் கரண்டி, பெரிய கரண்டியாக சின்ன கரண்டியாக வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஊற்றிக்கங்க. ரவுண்டாக ஊற்றிக்கங்க, வட்டமாக ஊற்றிக்கங்க. ஆனால் கொஞ்சம் கும்பலாக பற்றி ஊற்றிக்கங்க. எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஊற்றுருங்க. கூழ் வடகம் நான் போட்டுட்டேன். வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சு போட முடியாமல் லேட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து சளி பிடிச்சதுனால அது போட முடியல. கூழ் வடகம் செஞ்சுருக்கேங்க, கொத்தரக்காய் வத்தை செஞ்சுருக்கு, கத்திரிக்காய் வத்தை செஞ்சுருக்கு, எல்லாம் வீடியோவாக எடுத்துருக்கு. அதை ரெடி பண்ணி அப்லோடு பண்ணுறதுக்கு மட்டும் தான் டைம் பற்றல. சரி, இந்த ஜவ்வரிசி வடவத்தையாவது போட்டு விட்றோம், வெயில் காலமே போயிடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எந்த வடவத்துக்குமே சரிங்க, நீங்கள் ஃபேன் காற்றுலேயே போட்டுடலாம், வெயில் தேவையே இல்லை. அது பச்சரிசியும் ஜவ்வரிசியும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி ஒரு வத்தல் ஒன்று செஞ்சாங்க. அது வேலையாக இருந்துச்சு. அதுவும் வீடியோ வருது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கிட்ட கொடுத்தாலே இந்த மாதிரி அழகாக கிளிகளே வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக அப்படியே மொண்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா சீட்லேயும் ஊற்றி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்ருங்க ஃபேன் காற்றுல. மறுநாள் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே படலாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரே நல்லா எடுத்துருவாங்க. அப்படியே தூக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் காய வச்சுக்கலாம். இல்லை இதே கேரி பையிலே நீங்கள் திருப்பி வச்சு கூட வச்சுக்கலாம். பெரிய வீடியோலாம் டெய்லி 4 மணிக்கு வருது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோலாம் பாருங்கள். லைக்கை போடுங்க. வீடியோவுக்கு சைடில் வந்து கை இருக்கும் பாருங்கள், அந்த கையை அமைக்க ஒரு லைக்கை போட்டு போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல்லாக ஊற்றி விட்டாச்சு பாருங்கள். காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் மறுநாள் என்ன ஆகுது. வத்தல் சூப்பராக வருதா, எப்படி இருக்குது அப்படியே பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலேயே போட்டாச்சுங்க. அப்படியே நிழலாகவே இருக்குது பார்த்தீங்களா. மறுநாள் பார்த்து இப்படி கையை வச்சா அப்படி சும்மா எடுத்துகிட்டு வருதுங்க. எங்கள் பாப்பா அந்த பக்கம் போகாமல் நாங்கள் கவுந்து பண்ணிட்டோம் வத்தலை. சூப்பராக எடுத்துகிட்டு வருது பாருங்கள் வத்தல். ஒரு 100 கிராம் தான் இருக்கும் ஜவ்வரிசி, அது ஒரு டப்பா நிறையா வந்துருச்சு வத்தல். அங்கே பாருங்கள், அப்படி கையை வச்சா டக்குன்னு எடுத்துகிட்டு வரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் தட்டில் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். அதே இதில் சீட்டில் போட்டு கூட காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து 2 வத்தலை போட்டால் புஷ்ஷுன்னு பொரிச்சிட்டு வருது. ஜவ்வரிசி எப்படி பொரியும் தெரியுமா, அந்த மாதிரி பொரிச்சிட்டு புசுன்னு வந்துட்டாங்க. அவ்வளோ ஜூஸியாகவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி சிம்பிளாக வீட்டுக்குள்ளேயே வத்தல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ஒரு காரக்குழம்பு, ரசம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். சைடிஸ் வேறு எந்த சைடிஸும் தேவையில்லைங்க. வீட்டிலே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியமாக கொடுக்கலாங்க. பாருங்கள், அந்த கூழ் வடகம் வத்தலையும் பொரிச்சாச்சு, ஜவ்வரிசி வடகத்தையும் பொரிச்சாச்சு. ரெண்டுமே கையை வச்சோன்னே எப்படி படன்னு எப்படி பொரியுது பார்த்தீங்களா. அந்தளவுக்கு உடையுது பாருங்கள். சவுண்டு உங்களுக்கு கேட்காது. நான் சவுண்டை கட் பண்ணி என் வாய்ஸ் போடுறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.